Hi friends, welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதுல இருக்க டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஃபுல்லா பார்க்க சொல்றேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எந்த நிறை குறை எதுவா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து மாம்பழ சீசன் இப்போ நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம இது செஞ்சு வைக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா நேச்சர் சாக்லேட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை ஆம் பார், அதாவது நிறைய பேர் இருக்குது. இது நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆம் பாப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பான ஆம் பாப்பட். இது ரெண்டு விதமாக செய்வாங்க. ஒன்று வந்து பச்சை மாங்காயில் செய்கிறது இருக்குது, அது கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து இனிப்பு புளிப்பு வரப்பாக செய்வாங்க. இன்னொன்று வந்து மாம்பழத்தில் செய்கிறது. ஸோ இப்போ இது எப்படி செய்ய போகிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோட தோலை சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்து எடுத்து வச்சு அந்த ரெண்டு மாம்பழத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன், தோலை சீவிட்டு. இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நார் இல்லாத நல்ல இனிப்பான மாம்பழமாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா கலர் இருக்கிற மாம்பழமாக யூஸ் பண்ணுங்கள். இது வீடியோவில் வந்து லைட்டு எல்லோயிஷாக இருக்குது. ஆக்சுவலி நல்ல ஒரு பழுத்த கலர், நல்ல ஒரு ஆரஞ்சு ரெடிஷாக இருக்குது. பட் வீடியோ லைட்டிங்கில் அப்படி இருக்குது. இப்போ நான் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சிட்டு ஒரு பேனில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்படி ஏலக்காய் தூள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த மாம்பழத்தை பேஸ்ட் பண்ணும்போதே ஒரு 4 ஏலக்காவை போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அந்த டேஸ்ட், ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 125 கிராம் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. ஆக்சுவலி நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது நல்லா இது நல்லா குக் ஆகி திரண்டு வரணும். ஒரு அல்வா பதத்துக்கு கலர் மாறும். அதே போல் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் சுகர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். இல்லை நாட்டு சக்கரை அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு எந்த இனிப்புமே சேர்க்க தேவையில்லைன்னா நீங்கள் இனிப்பு எதுவுமே சேர்க்காம வெறும் மாம்பழத்தை இதே மாதிரி குக் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட் இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா திரண்டு இதை ஒட்டாமல் கிட்ட நம்ம இதில் எந்த நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவு திரண்டு வரும். நான் வந்து சுகர் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வெல்லம், நான் சொன்ன வெல்லம் போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மீடியமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி கொப்பளிச்சிட்டு இப்படி ஸ்லோவாக பாருங்கள், ட்ரிப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஹையில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் போட்டுடலாம். ரொம்ப வந்து திக்காகிடுச்சுன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 பிளேட்டில் நான் வந்து நெய்யை அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 பிளேட்லேயும் வந்து இதை வந்து நான் ஊற்ற போகிறேன். இது நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் சன்னில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே வச்சுருங்க. எறும்பு வராமல் இருக்கும். அண்டு மேலே வந்து ஒரு மெல்லிசான துப்பட்டா போட்டிங்கன்னா எந்த தூசி அதெல்லாம் வந்து அது மேலே பறக்காமல் இருக்கும். ஃபேன்லேயும் நீங்கள் காய வைக்கலாம். நல்லா காலையில் செஞ்சிட்டிங்கன்னா, காலையில் காய வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஃபேனில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் காஞ்சிரும். இல்லைனா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுருங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா தூசி வராது. பட் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே காய வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா மெல்லிசான லேயராக ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக் லேயராக ஊற்ற வேண்டாம். வெயிலில் காய வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக் லேயராக ஊற்றிக்கோங்க. பட் சீக்கிரம் காஞ்சிரும். பட் சன்ட்ரை தான் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. ஃபேனில் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது வந்து நான் மெலிசாக ஊற்றிருக்கேன். அதுவும் நல்லாவே காஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டுமே ஒரு தடவை நீங்கள் ஃபேனில் காய வைங்க, ஒரு இது வந்து வெயிலில் காய வைங்க. உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் சுத்தமாக இருக்கணும். வெயிலில் காய வைக்கிறதா நீங்கள் நல்லா ப்ராப்பராக அதை வந்து இது போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வைக்கணும். இல்லைன்னா தூசியோ இல்லை ஏதோ ஒரு இதாகிடுச்சு, இல்லை எறும்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் தட்டில் நல்லா மெல்லிஸான ஒரு லேயராக நான் காய வச்சுருக்கேன். ஒன்று வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே காய வைக்க போகிறேன் ஃபேனில். ஒன்று வந்து நான் வந்து வெயிலில் காய வைக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்ல பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். ஓரங்களில் நல்லா கரெக்டாக எல்லாமே சமமாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெயிலில் வைக்கும் போது 2 நாள் காய வைக்கணும். மெல்லிஸ் தின்னாக இருந்ததுன்னா ஒரு நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் காஞ்சிரும். பட் திக்காக ஊற்றுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் வெளியில் காய வைக்கும் போது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மேலே லைட்டான ஒரு மெலிசான ஒரு துப்பட்டா போட்டு
வச்சுட்டு ஒரு ஸ்டூல் மேலே ஒரு ஹைட்டான தரையிலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சிங்கன்னா தூசி இதெல்லாம் வராது, சுத்தமாக இருக்கும். ஸோ இது நல்லா நான் 2 நாள் காய வச்சுட்டு அது எப்படி இருக்குது, எப்படி கட் பண்ணி எப்படி சாப்பிட்ணுன்றதை நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு நாள் தான் காய வச்சேன், அதுவே நல்லா காஞ்சிருச்சு. ஒன்று வெயில்லையும் ஒன்று வந்து இதுலேயும் வச்சேன். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த கத்தியால் ஓரத்தில் நல்லா இது மாதிரி அப்படியே சுற்றி எடுத்துகிட்டே வரணும். நான் ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி எடுத்துகிட்டு உரிச்சிட்டு இதை வந்து அப்படியே ஃபுல்லாக உரிச்சு எடுத்துடலாம். ஓரத்தை எடுத்துட்டோன்னா அப்படியே உரிச்சு எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். நானே ஷூட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இது பண்ணுறேன். இப்போ நான் அது இந்த ஓரத்தில் இருக்கிறத அப்படியே உரிச்சு எடுக்கணும். மெதுவாக உரிச்சு எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் உரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் வந்து திக்னஸ் கம்மியாக ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்போது இதை நான் வந்து நம்மளுக்கு எந்த டிசைனில் பிடிக்குதோ அந்த டிசைனில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உரிச்சு காமிச்சேன் இல்லையா, அதை வந்து ஸ்கொயராகவும் கட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயராக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அப்படி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இது நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய நாள் இது வரும். ஸோ மாம்பழம் நல்லா கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கடையில் கொடுக்குறது ஆர்டிஃபிஷியலாக வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி செய்கிறது ரொம்பவே பெட்டர். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நார் இல்லாத மாங்காய் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க கெப்பாசிட்டி இருக்கனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதில் நீங்கள் சுகர் வந்து உங்களுக்கு வேணான்னு நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை வெல்லம், நாட்டு சக்கரை நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.